எத்தனையோ ஆண்களுடைய காலம் அது சம்பாதிப்பதிலே முடிந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய காலம் வீட்டு வேலைகளிலும் சாப்பாடு செய்வதிலும் இருந்து கொண்டே இருக்கிறது. காலம் கழித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அமல்தாரியாக உலகத்திலே வாழுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாதவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள். வாப்பாவை கேட்டால் சம்பாதிப்பதிலே காலம் பெய்து கொண்டே இருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர் சம்பாதியத்திலே இருக்கிறார். தொழுகை கிடையாது, அமல் கிடையாது, அல்லாஹ்வை நெருங்குவதில்லை. அதே போன்று பெண்களை பார்த்தால் தாய்மார்கள் அவர்களுடைய வீட்டு வேலைகளிலே கழித்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் அமல் கிடையாது. அவர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறேன் என்கிறார்கள், கணவனுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறேன் என்கிறார்கள். ஆனால்கள் குர்ஆன் ஓதுவதில்லை, திக்ர் செய்வதில்லை, ஸலவாத்து சொல்லுவதில்லை. கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் இவைகளை கேட்க இருக்கிறான். தொழுகையை அதை அல்லாஹ் கேட்க இருக்கிறானே என்ற பயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நமது வேலைகளோடு நாம் ஆணாக இருந்து சம்பாதிக்கிறோமா, பெண்ணாக இருந்து வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறோமா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் உடைய கட்டளைகளோடு உலகத்திலே வாழ வேண்டும். அந்த தொழுகையை விட்டு உலகத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. அதே போன்று குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது சகோதரிகளே. அதனால் நமது அமல்களும் முக்கியம், நமது குடும்பம் முக்கியம், நமது பிள்ளைகளும் முக்கியம். பிள்ளைகளுக்காக ஆண்கள் பாடுபடுகிறார்கள், பிள்ளைகளுக்காக வேண்டிய பெண்கள் பாடுபடுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டுதான் அவைகளை செய்ய வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் அல்லாஹுக்கு பயந்து உலகத்திலே வாழ்வோம். அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான்.